வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் லைட். மகிஷாசூரனை வதம் செய்ய 3 தேவியர்களும் இணைந்து துர்க்கையாக மாறி 9 நாட்கள் கடும் தவம் செய்த காலத்தை தான் நவராத்திரி என கூறப்படுகின்றது. மலைமகள் எனப்படும் பார்வதி தேவி, அலைமகள் எனும் மகாலட்சுமி, கலைமகள் எனும் சரஸ்வதி தேவி ஆகிய மூவரும் சேர்ந்த உருவம்தான் துர்க்கை அம்மன். நவராத்திரியின் 4, 5, 6 ஆகிய நாட்கள் மகாலட்சுமியை வழிபடப்படுகிறது. இந்த மகாலட்சுமி தோன்றிய புராண கதையை காண்போம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் மனிதர்களைப் போல நரை, திரை, மூப்பு, சாக்காடு ஆகியவை இருக்கின்றன. இதிலிருந்து தேவர்கள் விடுபட வேண்டும் என நினைத்தார்கள். தேவர்களின் தலைவராகிய இந்திரன் அதிலிருந்து விடுபட வேண்டி பிரம்மனிடம் முறையிட்டனர். ஆனால் அவரோ, நானும் திரை எனும் 2வது கட்டத்திற்கு வந்துவிட்டேன் என நினைக்கின்றேன். அதனால் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவித்தார். மகாவிஷ்ணுவிடம் முறையிட்ட போது, கவலைப்பட வேண்டாம், இந்த பார்க்கடலில் அமிர்தம் இருக்கின்றது. நாம் இந்த பார்க்கடலை கடைந்தால் அதை பெற முடியும் என்றார். அந்த அமிர்தத்தை அருந்தினால் நாம் நரை, திரை, மூப்பு, சாக்காடு ஆகியவற்றிலிருந்து விடுபட முடியும். இதையடுத்து ஆலோசனை நடந்தது. தேவர்கள் மட்டும் பார்க்கடலை கடைவது இயலாதது. அதனால் அசுரர்களின் உதவியை நாட வேண்டும் என விஷ்ணு தெரிவித்தார். இந்த பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க மேருகிரி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் வைத்து கடைந்தனர். 1000 ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர். அப்போது கயிறாக இருந்த வாசுகி நாகம் வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அப்படி கடலில் திரண்டு வந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி அதை தன் கழுத்தில் நிறுத்தினார். விஷத்தால் நீலகண்டரானார். கடைசியாக அந்த கடலிலிருந்து அமிர்தம் வெளிவருவதற்கு முன் பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன. சிந்தாமணி, சூடாமணி, கௌத்துவமணி, மூதேவி, ஸ்ரீதேவி, அகலிகை, காமதேனு, கற்பகமரம், துளசி ஆகியவை தோன்றியது. பார்க்கடலை கடைந்தவர்கள் எல்லாம் ஆளுக்கொரு பொருளை எடுத்துக்கொள்கின்றனர். அப்படி அதிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை ஆட்கொண்டு அவரை மனம் புரிந்து மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணுவாக அருள்பாலிக்கின்றார். கௌத்துவமணியை தான் திருமால் தனது மார்பில் அணிந்திருக்கின்றார். இப்படி அலைகடலிலிருந்து தோன்றியதால் மகாலட்சுமிக்கு அலைமகள் என பெயர் வந்தது. ஒரு சமயம் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வீற்றிருந்தனர். அவர்கள் பூலோக மக்கள் பற்றியும் அவர்களின் இன்ப துன்பங்கள் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் அவர்களின் பேச்சு அழகு பக்கம் திசை மாறியது. அப்போது மகாலட்சுமி, நான் அழகாக இருக்கிறேன், அதனால்தான் பூலோகத்தில் இருப்பவர்கள் நான் அவர்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் அந்த வீட்டில் நான் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்றும் வேண்டுகின்றனர் என்று தன் அழகை பற்றி பெருமையாக பேசினார். அதை கேட்ட மகாவிஷ்ணு, தேவி, பூலோகத்தில் இருப்பவர்களுக்கு அகத்தில் இருப்பதுதான் அழகு, புறத்தில் இருப்பது மாயையில் சுழல வைப்பது என்று தெரிவதில்லை. பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களில் பலரும் பணம் ஒன்றுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பணமில்லாதவர்கள் பூலோகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்பது போல் ஒரு மாய தோற்றம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பணம் ஒரு மாயை என்பதை உணராமல் அதை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார். இறைவா, பூலோகத்தில் இருப்பவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பணமே முதல் தேவையாக இருக்கும்போது அதை எப்படி மாயை என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார் மகாலட்சுமி. அதற்கு பதிலளித்த மகாவிஷ்ணு, பூலோகத்தில் இருப்பவர்கள் பணம் என்ற மாயையில் சிக்கிக் கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை முதலில் தேடத் தொடங்கியவர்கள் பணமே வாழ்க்கை என்று மாறிப்போய்விட்டார்கள். தங்கள் தேவைக்கு பணத்தை தேடிக்கொண்டிருந்தவர்கள் தற்போது தன் பிற்கால சந்ததியினருக்கும் சேர்க்க வேண்டும் என்று கருதி தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மாயை என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும் என்றார். சுவாமி, என்னுடைய அழகையும் பூலோகத்தில் எனக்கு கிடைக்கும் மதிப்பையும் பாராட்ட மனமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கருமையாக இருக்கும் உங்களை போன்றவர்களுக்கு அழகை பற்றி என்ன தெரியும்? என்னை போன்ற அழகாக இருப்பவர்களை குறை சொல்ல மட்டுமே தெரியும் என்று விஷ்ணுவின் கருமை நிறத்தை சுட்டிக்காட்டி பேசினார். தன் நிறத்தை பற்றி பேசியும் மகாவிஷ்ணு கோபம் கொள்ளாமல், தேவி, பூலோகத்தில் இருப்பவர்கள் பெண்களுக்கு முகத்தை வைத்தும் ஆண்களுக்கு உடல் அமைப்பை வைத்தும் அழகை தவறாக மதிப்பிட்டு வருகின்றனர். பொலிவான முகம், பெரிய கண்கள், மெலிதான புருவங்கள், சிறிய மூக்கு, சிவந்த உதடுகள் போன்ற முக அமைப்புடைய பெண்கள்தான் உடல் நலத்துடன் அதிகமான குழந்தைகளை அளிப்பார்கள் என்கிற எண்ணத்தில் ஆண்கள் விரும்பினார்கள். காலப்போக்கில் இந்த விருப்பமே பெண்களின் அழகாக ஆகிவிட்டது. இதேபோல் பெண்கள் தங்களுக்கு கணவனாக வருவன் உடல் பலத்துடன் இருந்தால்தான் காட்டிற்கு சென்று வேட்டையாடி தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று நினைத்தனர். இதனால் ஆண்களுக்கு உடல் பலமே அழகாக ஆகிவிட்டது. ஆனால் உண்மையில் பிறர்க்கு தீங்கிழைக்காத நல்ல மனமும் தம்மை தேடி வருபவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் தான்
உண்மையான அழகு என்பதை அனைவரும் மறந்து போய்விட்டனர் என்றார். மகாலட்சுமியானவள், இறைவா, மகாலட்சுமி என்ற எனது பெயருக்கு பேரழகு என்று பொருள். இருந்தாலும் அழகு, செல்வம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி என்று அனைத்து செல்வங்களின் தேவதையாக இருக்கும் என்னை குறை சொல்கிறீர்கள். அழகு வெளிப்படும் இடங்களில் எல்லாம் திருமலாக நான் இருக்கிறேன் என்பதை தாங்கள் அறிந்திருந்தும் என்னை அவமதிக்கும் நோக்கத்திலேயே பேசுகிறீர்கள். செல்வத்துடன் சேர்ந்திருக்கும் என்னுடைய அழகிற்கு நீங்கள் சொல்லும் எந்த அழகும் இணையானதில்லை என்றார் கோபத்துடன். இதை கேட்டு கோபமடைந்த மகாவிஷ்ணு, ஒரு பெண்ணுக்கு உடல் அழகு தேவையாக இருக்கலாம், ஆனால் அந்த அழகு மீது கர்வம் கொண்டு உண்மையான அழகினை மறந்துவிடக்கூடாது. எந்த உடல் அழகு கொண்ட உடல் மீது நீ அளவு கடந்த பற்று கொண்டு என்னை எதிர்த்து பேசினாயோ அந்த அழகு கொண்ட உடல் இல்லாமல் உருவமில்லாதவளாக போவாய் என்று மகாலட்சுமிக்கு சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்த பிறகுதான் மகாலட்சுமிக்கு சுய உணர்வே வந்தது. இறைவா, என் தவறை மன்னித்து எனக்கு சாப விமோச்சனம் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். அவர் மீது இரக்கம் கொண்ட மகாவிஷ்ணு, தேவி, பூமியில் ஒரு முறை செய்யும் தவத்திற்கு 1 கோடி முறை தவம் செய்த பலன் எங்கு கிடைக்குமோ அங்கு சென்று என்னை நோக்கி தவம் செய்தால் உனது சாபத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் என்றார். உருவமில்லாதவளாக பூலோகம் வந்து சேர்ந்தார் மகாலட்சுமி. சிவனின் கண்களை மூடியதால் சாபம் பெற்ற பார்வதி தேவி அந்த சாபத்திலிருந்து மீள ஏகாம்பரேஸ்வரரை வணங்கிய இடமே தனக்கும் சாப விமோச்சனம் அளிக்கும் இடமாக இருக்கும் என்று எண்ணினார். எனவே அந்த இடத்திற்கு வந்த மகாலட்சுமி விஷ்ணுவை நினைத்து தவம் இயற்ற தொடங்கினார். அவருடைய தவத்தின் பயனாக ஒவ்வொரு நாளும் மகாலட்சுமியின் உருவம் சிறிது சிறிதாக கண்களுக்கு தெரிய தொடங்கியது. தொடர் வேண்டுதலில் அவரது உருவம் முழுமையாக பிறர் கண்ணுக்கு தெரிய தொடங்கியது. தவத்தின் வலிமையால் முன்பு இருந்ததை விட அதிகமான அழகு சேர்ந்து ஒளி வீச தொடங்கியது. தன்னை விட்டு பிரிந்து சென்ற மகாலட்சுமியை வைகுண்டம் அழைத்து வருவதற்கு சரியான நாளை எதிர்பார்த்திருந்தார் விஷ்ணு. இந்த நிலையில் விஷ்ணு வர தாமதித்ததால் மகாலட்சுமிக்கு கவலை அதிகரித்தது. இந்த நிலையில் ஒரு நாள் அந்த இடத்தில் இருக்கும் பஞ்ச தீர்த்த கரையில் பார்வதி தேவியை மகாலட்சுமி சந்தித்தார். அவரிடம் தனக்கு முழு உருவம் கிடைத்தும் விஷ்ணு தன்னை அழைத்து செல்லாதது பற்றி வருத்தப்பட்டார். அப்போது விஷ்ணு மகாலட்சுமி முன்பை விட அதிகமாக அழகாக இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில் மறைவான ஒரு இடத்திலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார். இதை கவனித்த பார்வதி தேவி அவரை கள்வன் என்று அழைத்தார். பார்வதி கள்வன் என்று யாரை சொல்கிறார் என்று மகாலட்சுமியும் திரும்பி பார்த்தார். அங்கு மகாவிஷ்ணு நின்று கொண்டிருப்பதை பார்த்து வெட்கப்பட்டு தலைகுனிந்தார். மறைவில் இருந்து வெளியே வந்த விஷ்ணு, தேவி, இத்திருத்தலத்திற்கு வந்து உன்னை வணங்கி வழிபடுபவர்களுக்கு அழகின் மீது இருக்கும் மோகம் குறையும் என்று சொல்லி அவரை தன்னுடன் அழைத்து கொண்டு வைகுண்டம் திரும்பினார். உடலின் நிறம், பலம் போன்றவைகளால் கிடைக்கும் அழகு கால மாற்றத்தால் மாற்றமடையக்கூடியது. உடலின் அழகு நிலையானதில்லை. பிறர்க்கு தீங்கிழைக்காத மனமும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பிறர்க்கு உதவும் குணமும் தான் உண்மையான அழகு என்பதை உணர்த்தும் விதமாக மகாலட்சுமி பெற்ற சாபமும் விமோச்சனமும் இருக்கின்றன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.